இப்போது நம்ம ஆர்ஆர்பியில் உள்ள பழைய கொஷினை கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் சொல்லியிருக்காங்க, 4 மென்னு 6 பாய் 9 டேயில் ஒரு வேலையை முடிப்பாங்க. அதேமாதிரி 16 மென்னு 35 பாய் 2 டேயில் ஒரு வேலையை முடிப்பாங்க. இது அவங்க கொடுத்துருக்குது. ஓகே, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, 10 மென்னு 15 பாய் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று இது கூட கம்பேர் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணலாம். மென்னை கம்பேர் பண்ணுங்கள். அப்போது 4x ஈக்குவல் டு இந்த 10. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 10/4 எவ்வளோ ஆகும், 5 10 2 2 4. ஓகே, அடுத்து பாயை கம்பேர் பண்ணலாம். 6x இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 15/6. ஈ 3 6 I 3 15. அப்போ இதுலேயும் 5/2 இருக்குது, இங்கேயும் 5/2 காமனாக கிடச்சிட்டு. இந்த மாதிரி கிடச்சி என்ன பண்ணலான்னா, அந்த டேஸில் டிவைட் பண்ணிடணும். 9 / 5/2. இது எப்படி எழுதலாம், 9 இன்ட்டு இது மேலே வந்துச்சுன்னா 2/5 மாறும், ஈக்குவல் டு 18/5. இதை அடித்தா 3 5 15, மீதி எத்தனை இருக்குது 3 / 5. இப்போ 3 3/5 தான் ஆன்சர். இதில் வந்து நீங்கள் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வருதாண்டு பாருங்கள். 16 ஈக்குவல் டு 16x ஈக்குவல் டு 10. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 10/16 அடித்தா எவ்வளோகும், 5 10 8 2 14. அப்போ பாயை கம்பேர் பண்ணுங்கள். 35x ஈக்குவல் டு 15. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 15/35 அடித்தா எவ்வளோகும், 3 5 15 7 5 35. அப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் கம்பேர் பண்ணணும். அடுத்த கணக்கு, இதுக்கு ஃபார்முலானா men1 × d1 ஈக்குவல் டு men2 × d2. ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 30 மென்னு 12 நாளில் செய்வாங்கன்னா 40 மென்னு எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதை அடித்தா என்னது 3 0 கேன்சல், 1 4 4 3 4 12. x இஸ் ஈக்குவல் டு 3 × 3 9 ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் ஹிண்ட் என்னென்னா, men1 × d1 வேஜஸ், அதாவது சம்பளம். அதனால் என்ன செய்யணும்னா டிவைடட் பை போடணும், சம்பளத்தை மட்டும். men2 × d2 டிவைடட் பை வேஜஸ் 1 வேஜஸ் 2. இப்போ பாருங்கள், 15 பாய் 5 நாளில் 750 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா 25 பாய் 6 நாளில் எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை அடித்தா எவ்வளோகும், 15 15 I 15 75 0 1 1 10. அப்போ x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், இந்த 10 இங்கே வந்துடும். 25 × 6 × 10. 25 6 எவ்வளோ ஆகும், 5000 30 மீதி 3 7 12 15, இந்த 10 0. அப்போ 1500 ஆன்சர். அடுத்த கொஷினு அதே தான், men1 × day1 × ஹவர்ஸ் கொடுத்தா ஹவர்ஸ் மேலே தான் வரும், ஹவர்ஸ் 1 ஈக்குவல் டு m2 × d2 × ஹவர்ஸ் 2. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 16 உமன், அதாவது மென்னுக்கு பேர் உமன். ஓகே, 16 உமன் 7 மணி நேரத்தில் 48 நாள் ஒரு வேலை செய்தாங்கன்னா, அதே மாதிரி எத்தனை உமன் வந்து 32 நாள் வேலை செஞ்சு 12 மணி நேரத்தை செஞ்சால் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உமன் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ 16 உமன் 7 மணி நேரத்தில் 48 நாள் செய்தாங்க. அதே வந்து 32 நாளில் 12 மணி நேரத்துக்கு எத்தனை உமன் தேவைப்படுங்கன்னு கேட்டிருக்காங்க. போயிட்டு சரி, 1 14 14 ஈக்கு 14 32, 1 2 ஈக்கு 2 4 4 2 8, 1 12 12 ஈக்கு 12 24. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 7 × 2 14 ஆன்சர். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு 2 நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ வந்து 4:5. அந்த 2 நம்பர்லேயே 5 கழித்தோம்னா அந்த ரேஷியோ வந்து 3:4 மாறுது. அப்படிங்கும்போது அது லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன பாருங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பரு, 4 5. இது எப்படி வச்சுக்கலாம், 4x ரேஷன் எப்படி எழுதலாம், 4:5 எப்படி எழுதலாம்னா 4/5 எழுதுவோம். ஓகேவா? அப்போ 4x / 5x என்ன சொல்லியிருக்காங்க,
2 கூடயும் 5 கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 கழிக்கணும். 5 கழிச்சா உங்களுக்கு ரேஷியோ என்ன கிடைக்குமா? 3:4ன்னு கிடைச்சிக்குமா? 3:4. 3:4னா 3/4ன்னு அர்த்தம். ஓகேவா? சரி ரைட் ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 இங்கே கொண்டு போயிருங்க, இது இங்கே போயிடும். ஓகேவா? அப்போது 4x - 5 ஈக்குவல் டு 3 × 5x - 5 ரைட். இப்போ 4xனா 16x - 4 5 20 ஈக்குவல் டு 3 5 15x - 3 5 15 ரைட் ஓகே. இந்த 15 இங்கே வந்துடுமா? அப்போ 16x - 15x ஈக்குவல் டு இந்த 20 இங்கே கொண்டு வந்துடுங்க, -15 -20 இங்கே வரும்போது +20 ஆகும். அப்போ இதை கழிச்சா எவ்வளோ ஆகும்? x ஈக்குவல் டு 20ல் 15 போட்டுன்னா 5. அப்போ x வந்து நமக்கு 5ன்னு கிடச்சிட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்ததில் பெரிய நம்பர் எது? 4:5 தான். அப்போ பெரிய நம்பர் 5. அப்போ அந்த 5ல் இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 5x எவ்வளவு? 5. அப்போ 5 × 5 ஈக்குவல் டு 25 ஆன்சர். அடுத்த கொஷின். இப்போ அதே மாதிரி 2 நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் 5x, இன்னொரு நம்பர் 6x. அது கூட 6 ஆட் பண்ணோம்னா அந்த ரேஷியோ வந்து 7:8ன்னு மாறுது. ஓகேவா? ஓகே. இப்போ எப்படி எழுதலாம்? 5x / 6x அந்த ரேஷியோ என்ன கூட்ட சொல்லியிருக்காங்க? 6 கூட்டணும். கூட்டினா என்னவாக மாறும்? 7:8 மாறும். இப்போ இது என்ன பண்ணலாம்? இது 8 இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். அப்போ 8 5x + 6 ஈக்குவல் டு 7 6x + 6. ஓகே. 8 5 40x + 48 ஈக்குவல் டு 7 42x + 42. ஓகே. இப்போ இந்த 40x இங்கே கொண்டு வந்துருங்க, 42x 40x இங்கே வரும்போது என்ன -40x ஈக்குவல் டு இந்த 42 இங்கே வந்துடும். அப்போ 48 - 42. இப்போ 42 என்ன ஆகும்? 2x. இது எவ்வளவும்? 42 48 46 42 போனால் 6. அப்போ x ஈக்குவல் டு இந்த 2 இங்கே வந்துடும், 6/2 ஈக்குவல் டு 3. x உங்களுக்கு 3ன்னு கிடச்சிட்டு. இப்போ 3ல் என்ன அப்போ எந்த நம்பர்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 அப்படியே இந்த 5xல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 6xை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 5 × 3 எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க. 5 × 3 15. அடுத்து 6x எக்ஸுக்கு பதிலாக 3 6 × 3 ஈக்குவல் டு 18. அப்போ அந்த நம்பர் வந்து 15 18. அடுத்த கணக்கு. 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரும் 3வது நம்பரை விட 40% 60% அதிகமாக இருக்குது. அப்படின்னும்போது அந்த மொதல் நம்பருக்கும் 2வது நம்பருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட் நம்பர் மொத்தம் 3 நம்பர் இருக்குது. 2வது நம்பர் 3வது நம்பர். ஓகே. இந்த 3வது நம்பர் வந்து இந்த 3வது நம்பரை விட 2வது நம்பரு 60%, 1வது நம்பர் 40% அதிகமாக இருக்குது. அப்போ 3வது நம்பர் 100ன்னு வச்சுக்கோங்க. 2வது நம்பருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது? 60%. அப்போது 160. 3வது நம்பர் ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 40%. அப்போது 140. இது அடித்த எவ்வளோவும்? 7 2 14 8 2 16 5 2 10. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ. இப்போ ஃபஸ்ட் நம்பர் இருக்குது 7:8. வாட் இஸ் த ரேஷியோ இஃப் த ஃபஸ்ட் நம்பர் டு த செகண்ட் நம்பர்? சரி ஓகே. முதல் எண்ணுக்கும் 2வது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். 2வது எண்ணு வந்து 8, முதல் எண்ணு 7. அடுத்தது ஒரு 3 நாளைக்கும் 30 மணி நேரத்துக்கும் உள்ள விகிதத்தை கேட்டிருக்குங்க. ஒன்று நாள் கேட்டிருக்கு, இன்னொன்று ஹவரில் இருக்குது. ரெண்டையும் ஒன்றா ஆக்கணும். அதை எப்படி ஆக்கலாம்? ஒரு டேக்கு 24 மணி நேரம். ஓகேவா? அப்போ 3 டேக்கு 24 × 3. ஓகேவா? அப்போ 4 மணி 12, மீதி 1 3 ஆகி 7 72 ஹவர். அப்போ 3 டேஸ்க்கு எவ்வளோ வரும்? 72 ஹவர். இந்த 72 நாளுக்கும் அந்த 30, அதாவது மொத்தம் 3 நாளைக்கு 72 ஹவர். அந்த 72 ஹவருக்கும் 30 ஹவருக்கும் தான் அவங்க விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ அடித்தா எவ்வளோ வரும்? 5030 12 6 72. அப்போ இதோட ரேஷியோ 12:5. ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். சூரஜ் அமௌண்ட் இஸ் 4 times that Ravi amount. Ravi amount is 16 times that amount of Aditya amount. What is the ratio of Aditya and Suraj? ஆதித்யாவுக்கும் சூரஜுக்கும் உள்ள
தொகையின் விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் என்ன சூரஜ், ரவி, இன்னொன்று யார் ஆதித்யா, 3 பேர் இருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சூரஜ் அமௌண்ட்டு ரவியை விட 4 மடங்கு அதிகம். அப்போ ரவி 1ன்னு வச்சுக்கிட்டா சூரஜை 4ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரவியோட அமௌண்ட் வந்து 16 மடங்கு ஆதித்யாவோட அதிகம். இந்த ரவியோட அமௌண்ட்டு 16 மடங்கு ஆதித்யாவோட அதிகம். அப்போ ஆதித்யா 1னா ரவி 14. ரைட், ஓகே. இது எப்படி எழுதலாம், இது பக்கத்தில் இந்த கேப்பில் பக்கத்தில் உள்ள நம்பர் எழுதணும் 1, இந்த கேப்பில் பக்கத்தில் உள்ள நம்பர் எழுதணும் 16. பெருக்குன எவ்வளோ வரும், 16 நாளா 64, 16 ஒன்றா 16, 1னா 1. இப்போ அவங்க கொஷின் இருக்காங்க, ஆதித்யா மற்றும் சூரஜுக்கு தொகையின் விகிதம். ஆதித்யாவுக்கும் சூரஜுக்குள்ள தொகையோட விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, சூரஜ் 64, ஆதித்யா 1. அப்போ ஆன்சர் 1:64. ஓகேவா. ஆதித்யா 1, சூரஜ் 64. ஆதித்யா சூரஜுக்கு தான் தொகையோட விகிதம் கேட்டிருக்காங்க 1:64. இப்போ அடுத்த சம்ம, சுமித் சேலரி, அதாவது சுமித்தோட சேலரி 40% குறைஞ்சி 40% அதிகமாகுது. அப்படிங்கும்போது ஃபைனலாக அவனுக்கு அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் குறையும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே நம்பர் கொடுத்து, அதாவது 40% டிக்ரீஸ், 40% இன்க்ரீஸ் எப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டால் என்ன பண்ணணும்னா, x/10² ஓகேவா. எக்ஸுங்கிறது இந்த 40, அதாவது 40% குறைஞ்சி 40% அதிகமாகுதுல, அதுதான். அப்போ 40/10² போட்டால் எவ்வளோகும், 1600. 40 ஸ்கொயர்னா 1600, 40 × 40, 10 ஸ்கொயர்னால் 100, அடித்தா எவ்வளோகும் 14. இப்போ இன்க்ரீஸு ஒரு டிக்ரீஸு வந்துச்சுன்னா ஆன்சர் எப்போதுமே டிக்ரீஸில் தான் இருக்கும். அப்போ 16% இது குறைவு. ரைட், அடுத்த கொஷின். ஒரு புக்கோட ப்ரைஸ் வந்து 25% ஃபஸ்ட்டு அதிகமாகுது, அடுத்து 20% குறையுது. அப்படிங்கும்போது ஒரிஜினல் ப்ரைஸில் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு, 25% அதிகம். 25% நம்ம எப்படி எழுதலாம், 25/100. இதை அடித்தா என்ன ஆகும், 1/4. ரைட்டா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 20% குறைவு. எப்படி எழுதலாம், 20/100 அடித்தா எவ்வளோகும், 1/5. ரைட், ஓகே. இங்கே என்ன போடுங்க, கீழே இருக்க நம்பர் எப்போதுமே ஒரிஜினல், மேலே இருக்க நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஓகேவா. சரி, இப்போ உங்கள் ஒரிஜினல் இங்கே எழுதிக்காங்க. இங்கே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரீஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 25% அதிகம். இப்போ 25% அதிகம்னா 1/4. ஒரிஜினல் வந்து கீழே உள்ள நம்பர் 4. என்னாவது அதிகமாக இருக்குன்னு கேட்டுருங்க. அப்போ அதிகம்னா 4 ஒன்றையும் கூட்டிங்க 5. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 20% குறைவுன்னு நினச்சோன்னா ஒரிஜினல் என்ன 5 இங்கே போட்டிருக்காங்க, குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறையுதுன்னு என்ன அர்த்தம், அப்போ 5ல் 1 போனால் 4 பெருக்கிங்க. இதுவும் 20, இதுவும் 20, இப்போ ரெண்டுமே சேம். ஸோ நோ சேஞ்ச் இஸ் ஆன்சர். அடுத்த கொஷினு, இப்போ ஒரு காரை வந்து 16,000 வாங்குதாங்க. அது வந்து 10% குறையுது வருஷம், அதாவது 2 வருஷம் கழித்து. அப்போனா அந்த காரோட விலை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10% நம்ம எப்படி விடுவோம், 10/100 அடித்த எவ்வளோவும் 1/10. ரைட்டா. கீழே இருக்குது ஒரிஜினல், மேலே இருக்குது டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ். ரைட்டா. என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டும் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் போட்டுருக்காங்க 10. என்ன செய்யுது, குறையுது. அப்போ குறைஞ்சிச்சுன்னா என்னது, 10 - 1 9. இது ஒரிஜினல், இது டிக்ரிமெண்ட். அடுத்த 2வது வருஷமும் அதே இது ஒரிஜினல் எவ்வளோ குறையுது, 10%. அப்போது 10ல் 1 போனது 9. இதை பெருக்கணும் எவ்வளோ ஆகும், 100. இது 81. இதுதான் இந்த 100 தான் அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் தான் 16,000. அப்போ இந்த 2 வருஷம் கழித்து எவ்வளோக்குன்னு கேட்டிருக்காங்களோ அதான் இந்த 81 தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100 கேன்சல் ஆகிடும். இப்போ x = 170 × 81 1260 உங்கள் ஆன்சர். முடிஞ்சது, அவ்வளோதான். இது வந்து 2வது டெமோ கிளாஸு. ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸு அதுவும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நம்ம 20ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் வந்து பேசிக்லேருந்து நடத்த போகுது. அதாவது எப்படின்னா, இதில் வந்து ஷஃபிள் பண்ணி கொஷின் இருக்குது. அதில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கும். உங்களுக்கு பேஸ்லேருந்து நடத்தப்படும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள்
டெலகிராம்னா இதில் லிங்க் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுதோம். நீங்கள் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது 20ஆம் தேதியிலேருந்து. பிடிச்சிருந்தா வந்து ஜாயின் பண்ணுங்கள்.